சுவாமிநாதா, நீ மட்டும் போதேந்திரால் புத்தகம் படிக்கிற, ராமநாமத்தோட மகிமை எங்களுக்கும் சொல்ல மாட்டியா? 59வது காஞ்சி மடத்தோட பீடாதிபதினு சொன்னேன். 4 நட்சத்திரம் பாப்பியோ ராமநாமத்தோட மகிமையை சொல்ல. சரி சொல்றேன். ஒரு மாமாவும் மாமியும் காசிக்கு போறா. நடந்தே போனதுனால டயர்ட் ஆயிடுறா. ராத்திரி ஆயிடுறது. நடந்தே போறாளா ராத்திரிலையும்? இல்லடி, அந்த ஊர்ல ஒருத்தர் வீட்டு திண்ணையில 2 பேரும் படுத்துக்கிறா தூங்குறதுக்கு. நன்னா தூங்கிட்டு இருக்கிறவாள 2 பேர் பாக்குறா. யாருடா அது? முகமுடி போட்டுண்ட மிலேச்சர்கள். ஐயோ, கொன்னுடுவாங்களோ? சொல்லுடா. இருடி, நீ வேற பயமுறுத்தாத. காலம்பரை எழுந்துண்டு மாமா பாக்கறார், மாமிய காணோம். ஐயோ! மாமா அழறார், புலம்புறார், தேடுறார், மாசக்கணக்குல தேடுறார். மாசக்கணக்குலனா? மாமி கிடைக்கலன்னு அர்த்தம். எனக்கு அழுகையா வருதுடா. விரக்தியோட மாமா ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கார். ஐயா, ஐயா நமஸ்காரங்க ஐயா. நமஸ்காரம். காசிக்கு போறதுக்காக வந்தோம். வந்த இடத்துல என் மனைவியை காணுங்க. நீங்க பாத்தீங்களா ஐயா? சொல்லுங்க ஐயா, யாராவது பாத்தீங்களா ஐயா? ஐயா, நீங்க தேடி எந்த புண்ணியமும் இல்ல. இந்த பக்கமா இந்து பொம்பளைங்க வந்தாலே மிலேச்சர்கள் கடத்தி கொண்டு போய். சுமாரா ஐயா, நீங்க போங்க ஐயா. ஐயா, என் மனைவி மங்களம், என் மனைவி. மாமா காசிக்கு போனார், காரியங்களை முடிச்சார். அந்த ஊர் வழியா திரும்பி வந்தார். ஒரு மரத்தடியில உட்கார்ந்தார். அப்போ மாமாவை யாராவது தூக்கிட்டு போயிட்டாளாடா? இல்லடா, மிலேச்ச ட்ரெஸ் போட்டுண்ட ஒரு லேடி வரா. இடுப்புல குடத்தை வச்சுட்டு தண்ணி பிடிக்க வரா. இவரை பாத்துடுறா. யாருடா அந்த மிலேச்ச லேடி? அவதான் அந்த மாமி. மாமாவை பார்த்துண்டு ஓடி வரா. நடந்ததெல்லாம் சொல்லி அழறா. என் மேல எந்த தப்பும் இல்ல, என்னை அழைச்சுண்டு போயிடுங்கோ அப்படின்னு கெஞ்சுறா. ஆனா மாமா மாட்டேங்கிறார். ஏண்டா? இன்னொருத்தனோட கை உன் மேல பட்டெடுத்து உன்னை சேர்த்துக்க சாஸ்திரத்துல இடம் இல்லைன்னு சொல்றார். போடா, எனக்கு அந்த மாமாவை பிடிக்கல. மாமியும் கெஞ்சரா. உங்காத்து வேலைக்காரியாவது நான் இருக்கேன், என்னை அழைச்சுண்டு போயிடுங்கோ அப்படின்னு கெஞ்சரா. அப்போ அங்க ஒருத்தர் வரார். பூரிங்கிற இந்த ஊர்ல ஜெகநாதர் கோயில் பக்கத்துல ஜெகநாத பண்டிதர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். சாஸ்திரங்களை எல்லாம் கரைச்சு குடிச்சவர். அவர்கிட்ட போய் கேளுங்கோ அப்படின்னு சொல்றா. இவா 2 பேரும் அந்த பண்டிதரை தேடிண்டு போறா. மாற்றான் கை மாறிய பெண்மணிய சேர்த்துக்கிறதுக்கு சாஸ்திரத்துல இடம் இல்லப்பா. ஆனா தர்ம சாஸ்திரத்துல இடம் இருக்கு. உன் தர்ம பத்தினி எந்த தப்பும் செய்யாத உத்தமி. ராமா ராமா ராமான்னு 3 முறை ஜபம் பண்ண சொல்லு. பாபம் தானா போயிடும். ஆரியால சேர்த்துக்கோ. நிறுத்துடா ஜெகநாதா. யாருடா சொன்னது? ராமான்னு 3 தடவை சொன்னாலே பாவம் போயிடும்னு. நம்பாதீங்கோ, நீங்களாம் நம்பாதீங்கோ, நம்பாதீங்கோ இவன் சொல்றத. ராமான்னு 1 தடவை சொன்னாலே பாவம் போயிடும்னு உங்க அப்பா சொல்லி நான் கேட்டிருக்கேனேடா.
இனி நம்ம துணிஞ்சு பாவம் செய்யலாம். ராமான்னு சொல்லி பாவத்தை கழிச்சிடலாம். நாராயண 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 நாராயண. ஸ்ரீ போதேந்திராள் நம்ம ஊருக்கு. அம்மா, ஸ்ரீ பகவன் நாம போதேந்திராள், காஞ்சி மடத்தோட 59வது பீடாதிபதி. நான் வந்த காரியம் வேற, இப்போ நடத்த போற காரியம் வேற. ராமநாமத்துக்கும் ஒரு பரீட்சை. பெரியவா, ஆனானப்பட்ட சீதா தேவிக்கே அக்னி பரீட்சை நடக்கலையா? அது மாதிரி ஜல பரீட்சை நடத்த போறேன் அந்த மாதுவுக்கு. அம்மா, ராமநாமத்தின் பேர்ல நம்பிக்கை இருக்கா? பரிபூர்ண நம்பிக்கை இருக்கு சுவாமி. சரி, பொழுது விடியட்டும். ராமநாமத்தை ஜபிச்சுண்டே அதோ அந்த ஜெகநாத தீர்த்தத்துல மிலேச்ச ஆடையோட நீ மூழ்கணும். ஜலத்தில் மூழ்கி வெளியே வரும்போது மஞ்சள் குங்குமத்துடன் சுமங்கலியாக வந்தால் நீ உத்தமி என்பதும் ராமநாமம் சத்தியம் என்பதும் ஊர்ஜிதமாயிடும். அம்மா, ராமநாமத்தை நம்பிய அந்த குளத்துல இறங்காதீங்க. அது ஆழமான குளம், ஆளை விழுங்கிடும், திரும்ப வரமாட்டீங்க. ராமமாவது நாமமாவது உசுரோட ஊருக்கு போய் சேருங்க. வாங்கடா. ராமநாமத்து பேர்ல பரிபூர்ண நம்பிக்கை எனக்கு இருக்கு சுவாமி. இந்த ஜல பரீட்சைக்கு நான் தயார். பொழுது விடியட்டும், காத்துட்டு இருப்போம். நாராயண நாராயண. ஆழமான குளம்ங்கிறா, பயமா இருக்கேடா. மேலே சொல்லுடா கதைய. இது கதையில்ல, நடந்தது. ராமநாமத்தை சொல்லிண்டே அந்த குளத்தை நோக்கி போறா. ராம 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 ராமா. ராமா, ராமா, ராமா. ராமா
மகான்கள் எல்லாம் நம்ம மடத்துல பீடாதிபதியா இருந்திருக்கா.